வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஹெட்செட்டை ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஹெட்செட் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிஞ்சிருக்க ஒயர்லாம் ஜஸ்ட் நெருப்பு வச்சுங்க. நெருப்பு வச்சு அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க இன்ஸ்டலேஷன்லாம் மெல்ட் ஆகி நம்மளுக்கு அதை ஈஸியாக சால்ட்ரிங்க்கு யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் மெல்ட் ஆகாமல் நீங்கள் சால்ட்ரிங் அடித்தாலோ இல்லை பிடிச்சி திருக்குனாலோ அங்கே கனெக்ஷன் நடக்காது. ஸோ அது கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதனால் மெல்ட் பண்ணதுக்கு ஹீட் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக எந்தெந்த ஒயர்லாம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீனாக இருந்தால் க்ரீன் ஒயருக்கு கான்டாக்ட் கொடுத்துங்க. அதே மாதிரி காப்பர் கலரில் இருந்தால் அதே மாதிரி காப்பர் கலர் ஒயருக்கு கான்டாக்ட் கொடுத்துங்க. காப்பர் கலர் ஒயர் கிரவுண்ட் ஆகும். அதே மாதிரி க்ரீன் சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க ஹெட்செட்டில் வெறும் க்ரீன் மட்டும் இருந்ததுன்னா, அது க்ரீனும் ரெட்டும் மட்டும் இருந்ததுன்னா அது ரெண்டும் பாசிட்டிவ் டெர்மினல் மாதிரி, காப்பர் நெகட்டிவ் கிரவுண்ட் மாதிரி. சப்போஸ் இல்லை 2 க்ரீன் இருக்குது, ஒரு ரெட் இருக்குன்னா அந்த 2 க்ரீன் மட்டும் பாசிட்டிவ் மாதிரி, அந்த ஒரு ரெட்டு மைக்குக்காக இருக்கும். ஸோ தட் இந்த வீடியோவில் நான் மைக் பற்றி சொல்ல, அடுத்த வீடியோவில் நான் மைக் எப்படி செட் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வெறும் நார்மலாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் மல்டிமீட்டர் வச்சு எந்தெந்த ஒயர் எந்தெந்த பின் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். நான் பின் டயக்ராம் கொடுக்குறேன், அதை வச்சு கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்தந்த ஒயருக்கு அங்கங்கே நான் திருக்கிட்டேன். ஸோ அதை கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் சால்ட் அடிக்கிறேன். ஆக்சுவலாக என்கிட்ட ஃப்ளெக்ஸ் காலி ஆகிடுச்சு. சப்போஸ் ஃப்ளெக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சு அடிங்க. ஸோ சால்ட்டிங் எடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்தந்த ஒயரை நான் கரெக்டாக சால்ட் அடிச்சிடுறேன். ஸோ எனக்கு மொத்தமாக 2 க்ரீன் ஒயர் இருந்தது, ஒரு ரெட் ஒயர் இருந்தது. நான் ரெட் ஒயரை நான் கணக்கு எடுத்துக்கல. நான் மைக் அடுத்த வீட்டில் தான் பண்ண போகிறேன். அடுத்தது கிரவுண்டு, அதாவது காப்பர் ஒயர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இப்போ நான் இதுவுக்கு வந்துடுறேன். அதாவது அந்த ஸ்பீக்கர் இருக்குங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கரை நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கருக்குள்ளே விட்டுறேன். ஸோ தட் நான் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த மாதிரி டேமேஜ் தான் இருக்கும். இது தனி பெரிய டேமேஜ் இருக்காது. இப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல போலரிட்டி பார்க்க தேவையில்ல. ஸ்பீக்கரில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எந்த ஒயர்னாலும் எங்கேனாலும் கொடுக்கலாம். நீங்கள் போலரிட்டி பார்க்காம தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ எது பண்ணதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு அங்கே ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ அங்கே இருக்க இன்ஸ்டலேஷன் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்ட அந்த இன்ஸ்டலேஷன் கான்டாக்ட் 2 ஒயரும் கான்டாக்ட் ஆகாமல் பார்த்துங்க. இது 2 மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் சால்ட்ரிங் பண்ணாவே பிரச்சனை இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சால்ட்ரிங் பண்ண பாருங்கள். பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு சால்ட்ரிங் மிஷின் எப்படி செய்யணும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சப்போஸ் கமெண்ட்டை பொறுத்து நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு ஸ்பீக்கர். அது பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக உடையலை, லேஸாக தான் உடஞ்சிருக்கு. ஸோ ஒயர் மட்டும் நான் நெருப்பு வச்சு மெல்ட் பண்ணிக்கிறேன். அங்கே மேலே இருக்க இன்ஸ்டலேஷன் மட்டும். ஸோ அது மட்டும் மெல்ட் பண்ணிவிட்டு அதுவும் அப்போ போன இது பண்ண மாதிரி இங்கேயும் நான் ஜஸ்ட் அங்கே நார்மல் சால்ட்ரிங் தான் பண்ண போகிறேன். பெருசாக எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இங்கேயும் அதேமாதிரி சால்ட்ரிங் அந்தந்த கலர் ஒயர் அந்தந்த கலருக்கு சால்ட்ரிங் பண்ணிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே எனக்கு ரெட் ஒயர் நான் ஒன்றும் கனெக்ட் பண்ணலை இந்த ஹெட்செட்டில். சப்போஸ் சில பேருக்கு ரெட் ஒயரே இருக்காது, இல்லைனா ரெட்டு ஒரு க்ரீன் மட்டும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே அந்தந்த கலருக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இல்லை 2 க்ரீன் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுதான் பாசிட்டிவ். மிச்சம் இருக்க காப்பர் கிரவுண்டு, அந்த இன்னொரு இருக்குல்ல ரெட் ஒயர், அது மைக்குக்காக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த வீட்டில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு இங்கே இருக்க நம்ம அந்தந்த ஒயரை அதை மட்டும் சால்ட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சால்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் ஃப்ளெக்ஸ் இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளெக்ஸ் இருந்தால் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி சால்ட்ரு பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 2 பின்னுக்கும் சால்ட்ரிங் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த வீடியோட கண்டினியூஷனும் ஒரு வீடியோ இருக்குது. அதாவது நான் மைக் செட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக மல்டிமீட்டரில் பஸ்ஸர் மோடு வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அப்படின்னு சொல்ல மாட்டேன். 2-3 அட்டம் போச்சு. பட் நான் வீடியோ எடுக்கும்போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் மொபைல் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறதுனால ஜஸ்ட் நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியல என்னால். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ரெட் ஒயர் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஸோ பஸர் மோட்லாம் வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துச்சு. நான் அடுத்த வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் எப்படி இந்த பட்டனோட மைக் கனெக்ட் பண்ணலான்னு காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சா போதும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு.
சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் இன்ஸ்டலேஷனுக்காக டேப் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணாம், பிளாக் கலர் டேப்லாம் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் வேணும்னா வேறு எதுனா உங்களுக்கு கவரிங் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாகவே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அங்கே மட்டும் தான் கட் ஆகிருந்ததுனால நான் அப்படியே உள்ள தள்ளலாம் ஒழுங்காக போயிடுச்சு. அது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் திருப்பி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த க்ளூ கன் இருக்குதுங்க இல்லையா, அந்த க்ளூ கன்னை வச்சு கீழே மட்டும் கொஞ்சமாக போட்டு விட போகிறேன். அப்போது வந்து எனக்கு கான்டாக்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதாவது பிச்சுக்கிட்டு வந்துடாது. ஸோ அதனால நான் வந்து க்ளூ கன் வச்சு உங்களுக்கு போட்டுக்கிறேன். லாக்டவுன் இருந்தாலும் எனக்கு க்ளூ கம்மும் ஒழுங்காக கிடைக்கல. ஸோ பழைய க்ளூ கம் தான் எடுத்து நான் ஒட்ட வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபெவிகால் கூட போட்டுக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் அதை போட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மிச்சம் இருக்குது ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா மைக் மட்டும்தான். மைக் வந்து என்கிட்ட ஏற்கனவே வேறு ஒரு மைக் இருந்தது, இது இன்பில்டாக கொடுத்தது. பட் நான் வந்து ஒரு சின்ன சுவிட்சும் ஒரு இதுதான் ஏற்கனவே இருந்தது. நான் வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுதான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க.